வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடுகளில் சினைப்பிடிக்காமையும் சினைப்பிடிப்பை அதிகப்படுத்த தேவையான ஆலோசனைகளும் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கவியல் மற்றும் ஈனியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி ஜெயகாந்தன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்து பயனடைந்து வரும் நீலகிரி மாவட்டம் பாலக்குலா கிராம வேளாண்மையாளர் ஆர் குமரேசன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மருத்துவ டயஸ்கோரியா குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலங்களுக்கான சராசரி வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தோட்டக்கலைத்துறை வேளாண்மையாளர்களின் சிறப்பான வாழ்வாதாரத்திற்கு முக்கிய காரணியாக விளங்கி வருகின்றது. மேலும் மத்திய மாநில அரசுகள் தோட்டக்கலைத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றன. இதில் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தில் நீலகிரி மாவட்டம் தோட்டக்கலைத்துறையின் மூலம் உயர் தொழில்நுட்ப பசுமை குடிலில் ஸ்ட்ராபெரி சாகுபடி செய்து பயனடைந்து வரும் பாலக்கொலா கிராம வேளாண்மையாளர் ஆர் குமரேசன் அவர்களை சந்தித்த போது குமரேசன் என்னுடைய பெயர். கண்ணேரி மந்தனை, நீலகிரி டிஸ்ட்ரிக். இங்கே நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் 4-5 வருஷமாக. ஓப்பன் ஃபீல்டில் வந்துட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த தடவை வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலிமா க்ரீன் ஹவுஸ் பசுமை குடில் அப்படின்றத வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது சப்சிடி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு 40 லட்ச ரூபா எக்ஸ்பென்ஸ் ஆணுச்சு. பார்த்திங்கன்னா 16,80,000 ஹார்டிகல்ச்சர் மூலிமா எங்களுக்கு சப்சிடி கிடச்சிது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸ்ட்ராபெரி நாங்கள் போட்டிருக்கோம். இதில் வந்துட்டு வெளியில் போட்டதுக்கும் உள்ளே போட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஓப்பன் பிளேஸில் போட்டப்போ நிறையா டிசீஸ் எஃபெக்ட் ஆனிச்சுங்க. இந்த பசுமை குடில் மூலிமா போடும்போது சன்லைட் டைரெக்டாக படாமல் கரெக்டாக அந்த இது வந்து தேவையான கதிர்கள் மட்டும் கொடுத்து ஈல்டு நிறையா கிடச்சிது. ஓப்பன் பிளேஸில் போடுறதுக்கும் இதில் போடுறதுக்கும் நிறைய ஈல்டு டபுள் மடங்கு எங்களுக்கு வந்து ஈல்டு நிறையா கிடைக்கிது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்ட்டு, பனி, மழை இந்த மாதிரி நிறையா நோய்களால் எஃபெக்ட் ஆணுச்சு. இதில் வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. மேலே சீட்டு இருக்கனால தேவையான ஒளிக்கதிர்கள் மட்டும் கொடுக்குறனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மல்ச்சிங் சீட் அப்படின்ற அந்த கீழே பேப்பர் வந்துட்டு சப்சிடி கொடுத்துருந்தாங்க. ஸ்ப்ரிங்க்லர் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலிமா ஸ்ப்ரிங்க்லர் செட்டு, மல்ச்சிங் சீட்டு இதெல்லாம் நிறையா உதவி பண்ணியிருக்காங்க கொடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஃபீல்டில் போடுறதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள் வந்து அதிகமாக தாக்கப்பட்டது, களைகள் நிறையா வந்துக்கிட்டு இருந்தது. பசுமை குடில் மூலிமா நாங்கள் போடும்போது வந்துட்டு இங்கே வந்து நோய்கள் நிறைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அங்கே கிடைச்ச இப்போ ஏக்கருக்கு 5 டன் ஈல்டு எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு செலவுக்கு
அதனோட காஸ்ட் வந்து சரியாக போயிடுது. லாபம் வந்து கம்மியாக இருக்குது. இந்த பசுமை குடில் மூலியமாக ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக பசுமை குடில் அறிமுகப்படுத்தினாங்க. இது மூலியமாக நாங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு ஈல்டு கிடைக்கிது. அதே டைம் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, செலவுகள் வந்து குறையும். இந்த பூச்சிக்கொல்லி மருந்து, களை எடுக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான செலவுன்னு வச்சுங்களேன். அப்படி பார்க்கும்போது அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்ப்ரிங்க்லர் வந்துட்டு நமக்கு முழு சப்சிடி கொடுத்துருந்தாங்க, ஃபுல் சப்சிடி. அது வந்து இலவசமாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மற்ற பயிர்களுக்கு வந்து தண்ணி, அதாவது அதிக செலவு இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு வச்சுங்களேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் குமரேசன் அவர்களை 09786052563 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை, இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரும் 5 நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 78%ஆகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60%ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மல்லிகை மொட்டில் புழு காணப்படுவதால் மோனோக்ரோட்டோபாஸ் 36 WSC மருந்தை 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லிலிட்டர் என்ற அளவில் கலந்து உடன் தெளிக்கவும். ரோஜா செடியினை கவாத்து செய்வதற்கு ஏற்ற வானிலை காணப்படுவதால் உடன் கவாத்து செய்து வெட்டுப்பட்ட பகுதியில் போர்டோ கலவையினை கொண்டு பூசவும். இரவை மஞ்சள் 155 நாட்கள் வயதில் இருப்பதால் கடைசி மேலூரமாக 1 ஹெக்டருக்கு 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் கலந்து இட்டு நீர் பாசனம் செய்யவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேர வெப்பநிலையானது 32 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 46 முதல் 89% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் 3 முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. சம்பா நெற்பயிரில் மேலூரமாக ஏக்கருக்கு 30 கிலோ யூரியா மற்றும் 10 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து வயலில் சீராக தூவவும். தாளடி பருவ நெல் நடவு செய்யும் விவசாயிகள் 1 ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, 200 கிலோ ஜிப்சம், 10 கிலோ ஜிங்க் சல்ஃபேட், 30 கிலோ யூரியா, 40 கிலோ DAP மற்றும் 10 கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியுரமாக இட வேண்டும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேர வெப்பநிலையானது 31 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 47 முதல் 84% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது எலுமிச்சையில் பிசின் வடிதல் நோய் அதிகமாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட மரப்பட்டையை அரை அடி அளவில் அடியோடு அகற்றிவிட வேண்டும். மேலும் போர்டியாக்ஸ் பசையினை தடவ வேண்டும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மதுரை, சிவகங்கை, தேனி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரும் நாட்களில் 23ஆம் தேதி மட்டும் லேசான தூறல் மழை பெய்யக்கூடும்.
பகல் நேர வெப்பநிலையானது தேனி மாவட்டத்தில் மட்டும் 27 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மற்ற மாவட்டங்களில் 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலையானது தேனி மாவட்டத்தில் மட்டும் 17 டிகிரி செல்சியஸ் முதல் 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மற்ற மாவட்டங்களில் 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 46 முதல் 89% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 4 முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மேகமூட்டம் காரணமாக நெல்லுக்கு மண் வழியாக மேலுரம் இடுவதை தவிர்க்கலாம். கால்நடை குடல்களை சுற்றி நீர் தேங்குவதை தவிர்க்கவும். அதன் மூலம் கொசுக்கள் பெருகுவதை தடுக்கலாம். பருத்தியில் வாடல் நோய் மற்றும் வேர் அழுகல் நோய்கள் பாதிக்கப்பட்ட இடத்தில் மேற்பரப்பில் 1 லிட்டர் நீரில் கார்பன் டெசிம் 1 கிராம் கலந்து தெளிக்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரும் 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 74% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கார்னேஷன் பயிரில் ஃபியூசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த டெபுகோனோசோல் 50%, ட்ரைப்ளாக்சிஸ்ட்ராடபின் 25% கலவை மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கரைத்து வேர் பகுதியில் ஊற்றவும். வெள்ளை பூண்டில் அறுவடையின் போது ரப்பராகும் நிகழ்வை தடுக்க யூரியா உரத்தை தவிர்த்து அமோனியம் சல்பேட் இட வேண்டும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேர வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 44 முதல் 72% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது உளுந்து பயிருக்கு நல்ல விலை கிடைப்பதால் மானாவாரி மற்றும் இரவையில் உளுந்து சாகுபடியை மேற்கொள்ளலாம். குறுகிய வயதுடைய ஒரே அறுவடையில் விளைச்சல் தரக்கூடிய மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மையுள்ள ரகங்களான கோ 6, வம்பன் 6 மற்றும் 8 போன்றவற்றை தேர்வு செய்து 1 ஏக்கருக்கு தேவையான 8 கிலோ விதையுடன் 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி செய்து விதைப்பு செய்யவும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலான மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 42 மற்றும் 77% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 முதல் 4 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கறவை மாடுகள் கிடேரிகளுக்கு 5 தேக்கரண்டி அளவு தாது உப்பு கலவையை உணவில் கலந்து கொடுப்பதன் மூலம் எளிதில் சினை பிடிக்க வாய்ப்புள்ளது. மழைக்காலம் ஆரம்பமாவதற்கு முன்பாக மாடுகளுக்கு சப்பை நோய் மற்றும் தொண்டை அடைப்பான் நோய்க்கான தடுப்பூசி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 76 முதல் 82% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. புதியதாக நடவு செய்யப்பட்ட பழவகை மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த நோய் பாதித்த மரங்களை வெட்டி அழித்து ஒரு குழிக்கு சுண்ணாம்பு 1 முதல் 2 கிலோ வரை இடவும். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம்,
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661119. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மருத்துவ டயஸ்கோரியா குறித்த தகவல்கள். தோட்டக்கலை மருத்துவ பயிர்களில் மருத்துவ டயஸ்கோரியா மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை. நல்ல வடிகட்டிய களிமண் கலந்த இரும்பொறை மண் மிகவும் ஏற்றது. மேலும் வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல காலநிலையில் பயிரிடலாம். பயிரிட ஏற்ற ரகங்கள் அர்கா உப்கர், பூசா 1, FBC 2. அறுவடை தேர்வு கோடாரிகள் அல்லது அச்சு கலப்பை கொண்டு ஆழமாக உழுது அறுவடை செய்தல் வேண்டும். மகசூல் ஒரு ஹெக்டருக்கு 50 முதல் 60 டன்கள் வரை புதிய கிழங்குகள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1820 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2500 ரூபாய்க்கும், காரமடையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், பொங்கலூரில் 1500 ரூபாயிலிருந்து 1700 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் சேத்துப்பட்டில் குறைந்தபட்சமாக 1200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1510 ரூபாய்க்கும், கரூரில் 1500 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய்க்கும், புளி தர்மபுரியில் குறைந்தபட்சமாக 3500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4100 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் 3800 ரூபாயிலிருந்து 4100 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் கரூரில் குறைந்தபட்சமாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4400 ரூபாய்க்கும், கொளத்தூரில் 4600 ரூபாயிலிருந்து 5400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு 1 10 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 10 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை.
இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்டே சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். கறவை மாடுகள் வளர்ப்பு வேளாண்மையாளர்களுக்கு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதோடு கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஆதாரமாக உள்ளது. கால்நடை வளர்ப்பில் சரியான அளவில் தீவனமும் முறையான பராமரிப்பும் மிகவும் இன்றியமையாதது. வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் கறவை மாடுகளில் சினைப்பிடிக்காமை பற்றியும் சினைப்பிடிப்பை அதிகரிக்க தேவையான ஆலோசனைகள் குறித்தும் விரிவாக விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கவியல் மற்றும் ஈனியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி ஜெயகாந்தன் அவர்கள். மாடுகள் சினைப்பிடிக்காமைக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம ஏரியாவை பொறுத்தளவில் ஊட்டச்சத்து பற்றாக்குறைனால மாடு சினை பிடிக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பையில் ஏதேனும் கோளாறு இருந்தால் சினை பிடிக்காது. கருமுட்டை வெளியாகிற சூழகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சினை பிடிக்காது. தீவிர நோய் தொட்டுதல் இருந்தாலும் சினை பிடிக்காது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வயிற்றில் குடற்புழுக்கள் அதிகமாக இருந்தாலும் சினை பிடிக்காது. உருண்டை புழு, தட்டைப்புழு, நாடாப்புழு போன்ற குடற்புழுக்கள் அதிகமாக இருந்தாலும் சினை பிடிக்காது. அடுத்தது என்னென்னா, சரியான நேரத்தில் செனை ஊசி போடலைன்னா செனை பிடிக்காது. மாடுகளை வந்து சரியான நேரத்தில் செனை ஊசி போடணும், அது ஒரு முக்கிய காரணம். அடுத்தது என்னென்னா, மாடுகள் சரியான பருவ அறிகுறிகளை காண்பிக்கும் போது செனை ஊசி போடணும். பருவம் இல்லாத நேரத்தில் செனை ஊசி போட்டாலும் செனை பிடிக்காது. அடுத்தது என்னென்னா, மாடுகளுக்கு வந்து நோயுற்ற காளைகள் மாடுகள் மீது தாவி அதனால் கர்ப்பப்பை புண்ணாக இருந்தாலும் செனை பிடிக்காது. இதுதான் வந்து சினை பிடிக்காமைக்கான முக்கியமான காரணங்களாகும். இதில் என்னென்னா, மாடு மெயினாக வந்து தீவன பற்றாக்குறையில் ஒரு நாளைக்கு ஒரு சராசரியாக ஒரு கலப்பின கறவை பசு எவ்வளோ தீவனம் சாப்பிட்ணுன்னா, பசும்புல் 20 to 25 கிலோ சாப்பிட்ணும். அடர் தீவனம் என்று சொல்லக்கூடிய புண்ணாக்கு, தவிடு இது போன்ற அந்த கலப்பு தீவனம் வந்து ஒரு நாளைக்கு 4 கிலோ சாப்பிட்ணும். வைக்கோல் வந்து ஒரு நாளைக்கு 5-6 கிலோ சாப்பிட்ணும். மினரல் மிக்சர் என்று சொல்லக்கூடிய தாது உப்பு கலவை தினமும் 40 கிராம் சாப்பிட்ணும். கன்றுவீச்சு நோயை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கலப்பின கிடேரி கன்றுகளுக்கு 4 மாதம் முதல் 8 மாதம் வரை கன்றுவீச்சு நோய் தடுப்பூசி போடுகிறது நல்லது. கருப்பையில் கோளாறு எதனால் வரும்னா, நோயுற்ற காளைகள் பசுக்கள் மீது தாவுறதுனால இந்த கருப்பை கோளாறு வருது. கருப்பை கோளாறு என்னென்னா, கருப்பையில் புண்ணு, வீக்கம், கருப்பை சீல் பிடித்தல், கருப்பை அலர்ஜி போன்ற கருப்பை கோளாறுகள் இருந்தாலும் சினை பிடிக்காது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, கருமுட்டை வெளியாகக்கூடிய சூலகம், அந்த சூலகத்தில் நீர் கட்டி இருந்தாலும் சினை பிடிக்காது. வேறு ஏதேனும் கட்டிகள், புற்றுக்கட்டியோ அல்லது சினையை பாதுகாக்கக்கூடிய பைத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில் கட்டியிருந்தாலும் சினை பிடிக்காது. அதனால் ஒரு ஆரோக்கியமான மாடு என்னென்னா, 20 நாளைக்கு ஒருக்கா பருவத்துக்கு வரும். அப்படி பருவத்துக்கு வந்துட்டு தொடர்ந்து ஒரு 2-3 நாள் பருவத்தில் இருக்கும். 4வது நாள்லாம் வந்து பருவம் அடங்கிடும். இந்த நீர்ப்பையில் கட்டி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் தொடர்ந்து பருவத்திலே இருக்கும். வலுபிடிச்சு கத்திக்கிட்டே இருக்கும், மாட்டு மேலே தாவும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இன்னொன்று, இந்த பைத்து என்று சொல்லக்கூடிய சினையை பாதுகாக்க பயன்படும் அந்த பகுதி பைத்து, இது வந்து சுலகத்தில் இருக்கும். அந்த பகுதியில் கட்டி இருந்துச்சுன்னா மாடுகள் வந்து பருவத்துக்கே வராது. நம்ம ஒரு செனை ஊசி போட்டு 2 மாதம் இருக்கும், மாடு வந்து கத்தலை, வலுவடிக்கும் இல்லை, செக் பண்ணுங்க அப்படின்னு வருவாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னாக்க அதில் வந்து மாடு சினையாக இருக்காது, ஆனால் பருவத்துக்கே வரலையா, இப்போ செனை ஊசி போட்டு செனை பிடிச்சிருச்சு அதனால தான் பருவத்துக்கு வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அது கிடையாது. பைத்தில் கட்டி இருந்துச்சுனாக்க மாடு பருவத்துக்கே வராது, அதனாலையும் வந்து சினை பிடிக்காமல் போகலாம். அடுத்தது என்ன பிரச்சனைனாக்க,
சரியான நேரத்தில் சென ஊசி போடணும். எப்போ என்ன டயத்தில் மாட்டுக்கு சென ஊசி போடலாம்னா 20 நாளைக்கு ஒரு முறை வலுவடித்து கத்தும். அந்த மாதிரி வலுவடித்து கத்துறப்போ காலையில் அல்லது சாயந்தரம் சென ஊசி போடலாம். மதிய வெயில் நேரத்தில் சென ஊசி போடக்கூடாது. அதே மாதிரி சென ஊசி போட வர்றப்போ ரொம்ப தூரம் அடித்து விரட்டிட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி அடித்து விரட்டிட்டு வந்தாங்கன்னா அட்ரினலின்கிற ஹார்மோன்ஸ் வந்து சினைப்பிடிக்கும் வாய்ப்பை குறைச்சிடும். அதனால் என்ன பண்ணணும்னா காலையில் சென ஊசி போகிறதுக்கு முன்னாடி மாட்டை ஓட்டி கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரம் மாட்டை ஆசுவாசப்படுத்தி கட்டி வச்சுருக்கணும். அந்த அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் சென ஊசி போடணும். சென ஊசி போட்ட பிறகு திரும்ப வீட்டுக்கு ஓட்டி போகிறது உடனே அடித்து விரட்டி ஓட்டி போகக்கூடாது. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் மாடை சென ஊசி போட்ட இடத்துல நிழலில் கட்டி வச்சுருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஓட்டி போகணும். வீட்டுக்கு ஓட்டி போனதுக்கப்புறமும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சென ஊசி போட்டாச்சு செனை பிடிக்கணும்னா வந்து மாட்டை ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் தண்ணி தவிடு கொடுக்காம தீவனம் கொடுக்காம அப்படி பட்டி போடுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி தீவனம் தண்ணி கொடுக்காம பட்டி போட்டாங்கன்னா செனை பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சென ஊசி போட்ட பிறகு வீட்டுக்கு போயிட்டு எப்பவும் போல் தீவனம் கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், எப்பவும் போல் கொடுக்கலாம். என்னென்னா வெயிலில் மேவிடக்கூடாது, மாட்டை போட்டு அடித்து துன்புறுத்தக்கூடாது. இதுதான் முக்கிய காரணமே தவிர அடுத்து இன்னும் வேறு என்ன பண்ணுவாங்கன்னா சென ஊசி போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மாட்டை மரத்தில் கட்டி கீழே படுக்காமல் விட்டுருவாங்க. ஏன்னா கீழே படுத்துச்சுனாக்க மாட்டை அந்த சென ஊசி போட்ட அந்த விந்தணுக்கள்லாம் வெளியேறிடும். அதனால் நான் மாட்டை வந்து படுக்க விடாமல் கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி மரத்தில் கட்டி வச்சுருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அலர்ஜியில் என்ன ஆகும்னா செனை பிடிக்கிறக்கூடிய வாய்ப்பும் குறைஞ்சிரும். சென ஊசியுமே வந்து ஒரே நாளில் போட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா சில மாடுகளுக்கு என்ன ஆகும்னா கருமுட்டை வெளியாகிறது வந்து இப்போ இன்றைக்கி வெளியாகலாம், நாளைக்கு வெளியாகலாம், நாளை கழிச்சு கூட வெளியாகலாம். அது வந்து நம்ம தெரியாது, ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால் குறைஞ்சது 2 நாள் சென ஊசி போடுறது நல்லது. தேவைப்பட்டால் ஸ்கேன் பண்ணி பார்த்து கருமுட்டை வெளியாகாத பட்சத்தில் 3ஆவது நாளும் சென ஊசி போட்டுக்கொள்வது நல்லது. அந்த மாதிரி அப்படியும் கருமுட்டை வெளியாகலைன்னா அந்த மாதிரி மாடுகளுக்கு சென ஊசி போடுற அன்றைக்கே ஜிஎன்ஆர்ஹெச் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் சிகிச்சை செய்ய வேண்டும். சென ஊசி போடுற அன்னைக்கு ஒரு நாள் ஹார்மோன் சிகிச்சையும், சென ஊசி போட்டதிலிருந்து 6ஆவது நாள் ஒரு நாள் அந்த ஜிஎன்ஆர்ஹெச் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் சிகிச்சையும் செய்வது நல்லது. அதுபோல் செய்தோம்னு சொன்னால் கருமுட்டை வெளியாகாத பிரச்சனை சரியாகி கருமுட்டை வெளியாகி நன்றாக சினைப்பிடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா மாட்டோட சென ஊசி போட வர்றதுக்கு மாடோட என்னென்ன அறிகுறிகளை காண்பிக்கும்னா மாடு வந்து நல்லா வலுவடிக்கும். அறையிலிருந்து கண்ணாடி போன்ற திரவம் நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு மாதிரி அப்படியே தெளிவாக மாட்டோட அறையிலேருந்து தரை வர தூங்கிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி 2-3 நாள் இருக்கும். அந்த 2-3 நாளில் தொடர்ந்து 2 நாள் சென ஊசி போட்டுக்கலாம் நல்லது. எப்போவுமே சென ஊசி போட்டோன்னே 2லேருந்து 3 மாதத்தில் கால்நடை மருத்துவரோட காண்பித்து செனையாக இருந்தால் அது நல்ல தீவனம் தண்ணி கொடுத்து பாதுகாக்கணும். செனை இல்லைன்னு சொன்னால் ஏன் செனை பிடிக்கலை அப்படிங்கிறத பரிசோதனை பண்ணி அதுக்கு தகுந்த சிகிச்சை அளிச்சுக்கிட்டு திரும்ப பருவத்தை வர வச்சு சென ஊசி போடலாம். மேலும் விவரம் பெற டாக்டர் பி ஜெயகாந்தன் அவர்களை 08754748488 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 21/10/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, பாகல் சாகுபடியில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை வெற்றிகரமாக மேற்கொண்டு பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் கிராம வேளாண்மையாளர் எஸ். சங்கீதா அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கிராம்பு, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மரப்பயிர்களை தாக்கும் முக்கிய பூச்சிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. பிரதீப் குமார் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.